ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டே 1லேருந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு நான் எடுத்துக்கிட்ட உணவுகளை பற்றி உங்களுக்கு கலோரியோட நான் காட்ட போகிறேன். முதல்ல சென்னா மசாலாவோட சேலட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, சின்ன தக்காளி எல்லாம் சின்ன சின்னசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போதும். நான் ஒரு 200 கிராம் கொட்டைக்கு தேவையான அளவு சொல்கிறேன். கொத்தமல்லி தழை அதுவும் கொஞ்சமாக போதும். ஒரு குட்டி எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன். அதை நல்லா புழிஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு, சென்னா மசாலா 200 கிராம் இது 2 பேருக்கானதுப்பா. ஒருத்தர் 100 கிராம் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துட்டு பாருங்கள். இது எல்லாம் ஒன்றா கலந்து எடுத்துக்கிட்டால் சென்னா மசாலா சேலட் ரெடிப்பா. நல்லாயிருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறமா நான் மத்தியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் தக்காளி போட்ட சப்ஜி எடுத்துக்கிட்டேன். கூடவே வரகரிசி சாதம் எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி சப்ஜி எப்படி செஞ்சேன்றதை பற்றி உங்களுக்கு நான் இதில் காட்ட போகிறேன். முதல்ல ஒரு வாணலில் வச்சு, வாணல் நல்லா சூடானதும் நம்ம இதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கடுகு கொதிக்கட்டும்பா. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதக்கிடும்பா. இதில் கத்திரிக்காயை நான் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சாதான் அது கருக்காமல் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி அறுக்கிற போது தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கினங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒவ்வொரு வாட்டி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுற போதெல்லாம் அது ஃபெயிலியரில் தான் எனக்கு போய் முடிஞ்சிருக்கு. இந்த வாட்டியாவது கொஞ்சம் கரெக்டாக ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நாம் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கலோரிஸ் கிராம் கணக்கு சாப்பாடு சாப்பிட்டு கலோரிஸ் போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ஜர்னி நல்லபடியாக போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன்ப்பா. ஒன்று மதியம் நசுக்கி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி கலோரிஸ் அளந்து தான் சாப்பிட்டேன். வெயிட் லாஸ் ஆச்சு. ஆனால் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொரியட்டுங்க. பாருங்க, தக்காளி போட்டு தக்காளி நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நம்ம தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தக்காளி பாதி வெந்ததுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணலான்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றட்டும். நம்ம இப்போவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டோங்கன்னா
அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும், கத்திரிக்காய் வேகாது. அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும் தக்காளி எல்லாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கிளறி விடுங்க. ஓரளவுக்கு வந்துடுச்சு தக்காளி. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா. வெயிட் லாஸ்க்கு நான் நிறைய சின்ன வயசுலேருந்தே நான் குண்டாக தான்ப்பா இருப்பேன். எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், குறையும் விடும், அப்படியே போகும். கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் இந்தளவுக்கு நறுக்கினீங்கன்னா போதும். போட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு கலக்கணும். இது கொஞ்சம் வெந்த அப்புறம் வேகட்டுங்க அப்படியே கொஞ்சம் நேரம். மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டில் ஆட்டினது தீர்ந்துடுச்சுங்க, அதனால் பேக்கெட் மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கிளறிடுங்க மல்லித்தூள் போட்டு. அப்புறமா மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடுங்க, காரத்துக்கு தகுந்த அளவு. எங்கள் அம்மா ஆட்டி கொடுத்துருக்காங்க வீட்டு மிளகாய்த்தூள், அதை போட்டுக்கிறேன். உப்பு ஆரமான அளவு போட்டுக்கோங்க. உப்பு அளவு கம்மியாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா. முடிஞ்ச அளவு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது என்னோட மத்தியான லஞ்சுப்பா. இது இடையில் அப்பப்போ நீர்மோர் பண்ணி வச்சுருந்தேன், அது குடித்தேன். அப்புறம் சீரக தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். அதுவும் மத்தியானம், காலையில், நைட்டுன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டைஜஷன் ஆகும். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அவ்வளோதான் பாருங்கள், அப்படியே சுருங்கி வந்துருச்சு. நம்ம செய்யும் போது பாண்டலில் நிறைய காய் இருந்தது, இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கலரி விடுங்க, மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. பால் வீட்லேயே வந்து ஊற்றுறதுனால பாலில் தயிர் செஞ்சு நானே மோர் எடுத்துடுவேன்ப்பா, வெண்ணெயும் எடுத்துடுவேன்.
நீர்மோர் மாதிரி தான் செஞ்சு குடித்தேன் ஃபுல் டேவும். மற்ற கலோரிஸ் எவ்வளோன்றத ஒரு காமனாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், வரகரிசி ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நைட்டுக்கு நீர்மோரும் வரகரிசி அதில் கொஞ்சமாக கஞ்சி செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கார்னுங்க. அவ்வளோதான் நைட் டின்னர் எனக்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. சீரக தண்ணிங்க. நன்றி.